சார், அதாவது இந்த மைக்கை தூக்கி போட்டதில் ஏற்பட்ட மன உளைச்சல் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதில் இவர்கள் வெளியில் சில விஷயங்களை பேசி இருக்கக்கூடாது, ஆனால் பேசிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு என்ன அப்படின்னா சார், நாங்கள் இவங்க சண்டை போட்டது, இந்த அதிகார யுத்தம் அதெல்லாம் இல்லை. நாங்கள் இவர்கள் பிஜேபியில் இணைவதற்காக காலை பிடிச்சிட்டு கெஞ்சினாரு அப்படிங்கிறது மட்டும்தான் நாங்கள் முக்கியமானதாக எடுத்துக்கொள்ள விரும்பினோம். ஆனால் இன்னைக்கு நடந்த கூட்டத்திற்கு பிறகு அன்புமணி ராமதாஸினுடைய அந்த பேச்சு, அதை பேசாமல் கடந்து போகவும் முடியாது. பொருளாளரை நீக்குகிறார், இல்லை பொருளாளர் இவரே நீடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அறிவிக்கிறார். அறிவித்த பிறகு சொல்கிறாரு, இனி யாரையும் நீக்க முடியாது, யார் நீக்கினாலும் உடனே நீங்கள் இருக்கிறீங்கன்னு லெட்ரு வரும் அப்படின்ட்டு சொல்கிறார். நாங்கள்லாம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எங்களால் மட்டும்தான், எங்களை பொதுக்குழு தான் நீக்க முடியும்னு சொன்னார். சார், மொத்தமாக ஒரு நிறுவன தலைவர் இவ்வளவு நாட்களாக தன்னுடைய பவர் அவர் வச்சுட்டு இருந்தார் சார். அந்த பவர் மொத்தமும் அவருக்கு இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டாரா சார் இன்றைய கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ்? ஓரளவுக்கு உறுதிப்படுத்தியிருக்காரு. ஓரளவுக்கு தான். ஏன்னா ரெண்டு விதமாக நீங்கள் பாமகவினுடைய அந்த இதை நீங்கள் பார்க்கணும். ஒன்று, தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க, அதில் இருக்கிற தலைவர்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ ராமதாஸ் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் மட்டும்தான் அவருக்கு ஆப்சண்ட்டு. வேற 8 பேர் 9 பேர் வந்தாங்க. அதுக்கு பிறகு வன்னியர் சங்கம் சார்பாக கூட்டம் பொழுது, வன்னியர் சங்கம் என்பது எப்படி பாரதிய ஜனதாவுக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய தாய் மாதிரி இருக்கோ, அதுமாரி பாமகவுக்கு ஒரு தாய் கழகமாக இருக்கிறது வன்னியர் சங்கம் தான். அந்த வன்னியர் சங்கத்தினுடைய கூட்டத்தை அவர் கூட்டும் பொழுது 90% மேல் உள்ள நிர்வாகிகள் அவர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ ராமதாஸ் ஐயாவோட கூட்டத்தில். ஓகே. அப்போ அது எதை நீங்கள் பார்க்கணும்னா, அந்த வன்னியர் சங்கம் ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா பாமகவுக்கு ஓட்டு வங்கின்றது ரொம்ப டவுனில் ஒரு 1% வந்துடும். ஓகே. அதில் வன்னியர் சங்கத்தை மீறி ஒரு பாமகவுக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அவர் அதை கையில் எடுக்கிறார். நம்ம போன விவாதத்திலே சொன்னோம், ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அது யாராக இருந்தாலும் அந்த முடிவில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பார்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நாங்கள் கிட்டக்க இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன். அப்போ அவர் அந்த முடிவு எடுக்கிறார். அப்போ பாமகவை சேர்ந்தவர் தானே வரமாட்டேங்க, நான் வன்னியர் சங்க கூட்டத்தை கூட்டுறேன்னு வன்னியர் சங்கத்தை கூட்டம். அதில் மாநில நிர்வாகிகளிலிருந்து, மாநில தலைவர்களிலிருந்து, மாவட்ட ஒன்றிய எல்லா பொறுப்பாளர்களும் கலந்துக்கிறாங்க. அடுத்ததாக தன்னுடைய இளைஞரணி பெரிய அமைப்பு கட்சியில் இளைஞரணி தான் அடுத்தது ஒரு பெரிய கட்டமைப்பு. என்னைக்கு எப்படி பேரன்பாடி இருக்குதோ அதேமாரி ஒரு கட்டமைப்பு உள்ளது இளைஞரணி கூட்டத்தை கூட்டுறாரு. அதுலேயும் 90% மக்கள் கலந்துக்கிறாங்க, பொறுப்பாளர்கள். அப்போ என்ன நினைக்கிறாரு, சைலண்ட்ல போட்டிருக்காங்க. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இதை ஒரு மோதி பார்ப்போம், இந்த கட்சியில் நானா நீ நானும் மோதி பார்ப்போன்ற லெவலுக்கு வர்றதுனால தான் வந்ததுனால தான் டாக்டர் இந்த லெவலுக்கு வராரு. என்னை பொறுத்தவரை என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது அவர் திடீர்னு ஒரு நிகழ்ச்சிக்காக தருமபுரி மாவட்டம் போகிறார், அன்புமணி போகிறார். அங்கே போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை, ராமதாஸ் அவர்களுக்கு தான் இதில் கட்சியில் எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் அவரே அங்கே பேசுகிறார். என்னை ஏன் தலைவர் பதவியிலிருந்து நீக்கினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அதிகாரம் முழுவதும் தன்னுடைய தந்தையான ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பது பொது வழியில் சொல்கிறாரு. எல்லாருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் சொல்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறாரு, எல்லா ஊடகங்களுக்கும் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் என்னை ஏன் நீக்கினார்கள் என்பது எனக்கே தெரியவில்லை, அன்றிலிருந்து நான் தூக்கம் வரவில்லை அப்படின்னு சொல்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, ராமதாஸுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ராமதாஸ் என்ன பண்ணுறாருன்னா, நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் திரும்பவும் ஒரு விஷயத்தை இவர் கையில் எடுத்து நம்மளுக்கு எதிர்ப்பாக பேசுகிறார் என்று எண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு பிறகு தான் இந்த ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறார். அது வரைக்கும் நிர்வாகிகள் தான் சந்திக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு பிறகு அவருக்கு இங்கே உள்ள அவங்க குடும்பத்தில் நடந்த அத்தனை விஷயத்தையும் வெளி உலகத்துக்கு சொல்லணுன்ற முடிவுக்கு வர்றாரு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு. அப்போ தான் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவர் சொன்ன விஷயங்கள்
இனிமேல் எந்த காலத்திலையுமே யார் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாலும் இவங்க 2 பேரும் சேர முடியாத சூழ்நிலையில் தான் அந்த பேட்டி இருந்துச்சு. ஏன்னா அந்த பேட்டியில் ஒரு குற்றச்சாட்டை மட்டும் சொல்லியிருந்தா கூட நாளைக்கு ஒரு காலத்தில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். ஆனால் அவர் சொல்லியிருக்கிற ஒரு குற்றச்சாட்டும், ஒரு நிறுவன தலைவராக என்னையே சேலத்திற்கு போகும்போது 200 நபர்களை தான் சந்திக்க வேண்டும், அதுவும் மைக்கு வைத்து நீங்கள் பேசக்கூடாது, அதுவும் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் நிர்வாகிகள்லாம் வந்து உங்களை சந்தித்து விட்டு போக வேண்டும். இந்த கட்டளையெல்லாம் யாராவது ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு கட்டளையை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இராணுவ ஆட்சி நடக்கிற ஒரு இடத்துல ஒரு நாட்டில் கூட இப்படி ஒரு கட்டளையெல்லாம் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அப்போ ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாக இருக்கிற ஒரு பத்திரிகை துறைக்கே நீங்கள் மைக் இல்லாமல் பேசணும், நிருபரை சந்திக்கணும் அப்படின்னா எப்படி பேச முடியும்? அப்போ அப்படி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கும் போதே இவர் என்ன பண்ணியிருக்கணும்? என்னுடைய சொந்த கருத்து, டாக்டர் ஐயாவோட நான் அன்புமணியோட அதிகம் பழகினது கிடையாது. டாக்டர் ஐயா சின்ன வயதிலிருந்தே நான் வந்து அவருடைய அந்த சங்கத்தினுடைய பணியில் மிக ஆர்வத்தோடு அவரோட பணியாற்றியவன், பொறுப்பில் இருந்தவன். அவர் என்னன்னா அன்னைக்கே ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். இப்படி ஒரு கட்டளையை நம்மளுக்கு இடும்போது இப்படி அப்போ தொண்டெல்லாம் என்ன ஆகும், கீழே இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர்னுடைய நிலைமை என்ன, அடுத்தது ஜி.கே. மணி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், அவர் இன்னைக்கு கௌரவ தலைவர், கௌரவன்ற பேரோட ஒரு தலைவரை வச்சுட்டு மைக்கை தூக்கி இன்னும் ராமதாஸுக்கு முன்னாடியே போட்டார், அன்னைக்கு தான் போட்டார், தூக்கி போட்டுட்டு நீ போய் இப்போ சட்டமன்றத்தில் என்ன பண்ண போற, உன் தொகுதியை பற்றி பேச போறியா, உனக்கு என்ன கிழிக்க போறியான்னு பொது வழியில் பத்திரிகையாளர் முன்னிலையில் பேசுகிறாரு. அப்போ மாவட்ட செயலாளர்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஏன் அன்னைக்கு கூட்டத்தில் எல்லா மாவட்ட செயலாளரும் போகல டாக்டர் கூப்பிட்டு? இப்படி இருக்கும்போது ஒரு மாநில தலைவராக இருந்தவருக்கே அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது நம்ம ஏன்டா போய் அதில் போய் மாட்டிக்கணும் அப்படின்றதுனால தான், என்னன்னு தெரியாதனால தான் யாருமே அங்கே போய் கலந்துக்கல அன்னைக்கு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா 2 பேருக்குள்ள ஒரு பெரிய அதிகம். எனக்கு என்ன, எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு கட்சிகளுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு கட்சிகளுக்கும் இந்த கட்சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குன்னா, வேறு கட்சியில் இருக்கிறவங்களாம் வேறு கட்சிக்கு போவாங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க திமுக போவாங்க, திமுகவில் இருக்கிறவங்க அப்போ கம்யூனிஸ்ட் இன்னொரு கட்சியில் சேரும், கம்யூனிஸ்டில் வேறு, இப்படி ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க. இது எப்படின்னா ஒரு ஜாதி அமைப்பாக கட்டமைக்கப்பட்டு மறுபடியும் அரசியல் கட்சியாக வந்ததுனால 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷமாக இதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. புரியுது சார், புரியுது. அவர்களுடைய உழைப்பு 40 வருஷத்து உழைப்பு, 30 வருஷத்து உழைப்பு, 20 வருஷத்தினுடைய உழைப்பு, அவர்கள்லாம் வேறு எங்கேயாவது ஒரு திமுகவிலோ அதிமுகவிலோ வேறு இயக்கத்திலேயோ பாரதிய ஜனதாவிலேயோ காங்கிரஸ்லேயோ சென்றிருந்தால் அவர்கள் ஒரு எம்எல்ஏவோ எம்பி ஆகி மந்திரி ஆகி மிகப்பெரிய பதவியெல்லாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர்கள்லாம் விட்டுவிட்டு ஒரு இயக்கத்தை நம்பி இருந்தவர்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னா, இவர்கள் 2 பேரும் சண்டை போடுவதனுடைய விளைவாக நம்ம அங்கே போய் இருந்தால் நம்மளுடைய பதவி போயிடுமோ, அன்புமணியிடம் உட்கார்ந்தால் ராமதாஸ் கட்சியை விட்டு நீக்கி விடுவாரோ, இப்படி என்ற பயத்தில் லட்சக்கணக்கான வன்னியர்களுடைய பொறுப்பாளர்களுடைய அந்த அரசியல் தியாகம் கேள்விக்குறியாயிடுச்சு. ஓகே ஓகே. அந்த வருத்தம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமே ஒழிய வேறு எந்த வருத்தமும் இல்லை. இதனால் வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டிய 10% உள்ஒதுக்கீடு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்துருச்சு. ஓகே.